இன்னைக்கு நம்ம A Terrified Teacher at Girls School 13th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ அவன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஓகே கைஸ், உங்களோட முதல் டேர்ம் முடிஞ்சிருச்சு, அடுத்த டேர்ம்ல உங்களை வந்து நான் மீட் பண்றேன், எல்லாரும் உங்க சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல ஹேக்கி அகாடமில இப்ப சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சாமா. நல்லா பச்சை பசேன கிராமமா இருக்கிற பகுதியில நம்ம ஹிஜிட்டா இருக்கிறான்ல, அவனுக்கு அவங்க அக்கா அப்படியே காதுல இந்த ஃபெதர் எல்லாம் வச்சு குறைஞ்சு விட்டுட்டு இருப்பாங்களா. இது நீ எனக்கு பண்றதுக்கு பதிலா போய் உன் புருஷனுக்கு பண்ண வேண்டியதானு கேட்க, நான் முதல்ல உன் காதுல வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிறேன், இல்லன்னா என் ஹஸ்பண்டோட காதுல ஓட்ட போட்டுறான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹிஜிட்டாவை பாக்குறதுக்கு அந்த ஒத்தக்கான வந்திருப்பானா, அவனை பார்த்தோன்னே பதறி போயிருவான், ஏன்டா ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னு. நீ ஷாக் ஆகிற அளவுக்கு எதுவும் நடக்கல. இந்த வருஷமே நம்ம பெனிக்கோ இருக்கிறாள், அவளோட வீட்டு பக்கத்துல தான் ஸ்டே பண்ணலான்னு இருக்கிறேன், அதனால தான் அப்படியே உன்னையும் பாத்துட்டு வரலான்னு வந்தேன். அப்படின்னா இப்பவுமே வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட, கரெக்ட் தானே? அப்படியும் வச்சுக்கலான்னு அந்த ஒத்தக்கனை தயங்குவானா. அதுக்கு ஹிஜிட்டா, ஏன் இந்த விஷயத்த பத்தி நீ வேணும்னா நம்ம வாத்தியார்கிட்ட பேசலாம், வாத்தியார் ஒரு மொக்க பீஸ் தான், இருந்தாலும் அவன் வாத்தியாரு, அதனால நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க போது அவன்கிட்ட சொல்றங்காட்டி எதுவும் நடக்க போறது இல்லம்மானா. அப்ப பெனிக்கோ ஐஸ்கிரீம்ல எடுத்துட்டு வந்துட்டு, வாங்க பசங்களா சாப்பிடலாம், அப்புறம் ஹிஜிட்டா உனக்குன்னே ஸ்பெஷலா உனக்கு கொண்டாந்துருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் பிரவுன் கலர்ல ஏதோ சிறப்பு ஊத்தி கொடுக்க, சரி மத்தவங்களா இப்ப லீவ்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு யோசிக்கும் போதுதான் அந்த வளர்ந்த பையன் இருப்பான்ல, அவன் இந்த மாதிரி ஏதோ பேஸ்பால் பாக்குறதுக்காக போயிருக்கான் போல அப்படின்னு பேசிக்கிட்டே ஐஸ்கிரீம் எடுத்து வாயில வச்சா அது ஒரே மண்ணா இருக்கும், ஏண்டி மண்ணை அள்ளி போட்டு கொண்டாந்து பிளேவர்னு ஏமாத்திட்டா இருக்கிறேன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம குட்டி பையனும் அந்த பூனை பையனும் இருக்கிறாங்கல்ல, ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள ஏதாவது பூச்சி பிடிக்கலான்னு வந்திருப்பாங்களா, பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற ஒருத்தனை கட்டி போட்டு இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அந்த 4 கை வச்ச பொண்ணு இருப்பாள், அவ வந்துட்டு எங்க அப்பா எங்கடா இழுத்துட்டு போறான்னு கேட்டா, ஐயோ இது என்ன உங்க அப்பாவா, அப்பளே என்னன்னா ஒரு சிலந்திய பிடிச்சோம் அது உங்க அம்மான்னு சொன்ன, இப்ப இந்த பட்டாம்பூச்சி பிடிச்சா உங்க அப்பான்னு சொல்ற, இப்ப எந்த பூச்சியை பிடிச்சுதான் நாங்க எங்களோட ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவே அந்த குட்டி பையனோட அப்பா இருக்கிறாருல, அவர் ஒரு பொண்ணு கிட்ட பயங்கரமா வலிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம மிக்கி வாத்தியாரா தான் இருக்கும். அது ஒரு பாரா இருக்கும் போல, சோ அந்த இடத்துல சும்மா ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு காசுக்காக பொழப்பு நடத்திக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த பாரை ஓன் பண்ணிருக்கிறதே நம்ம மிக்கியோட சிப்ளிங்கா தான் இருக்கும், காசு தேவைப்படுது நீதான்டா சொன்ன, போய் ஒழுங்கா வேலை பாடுறான்னு சொல்லி அச்சு பத்தி விட்டுருவாங்க. மிக்கி வாத்தியாருக்கு டனாக்கா வாத்திக்கு வந்து போன் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, இன்னும் அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான்னு பாக்க, டனாக்கா வாத்திக்கு குழந்தைகளா இருக்கும் போல அவங்களா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க, அவங்கள சமாளிக்க நேரம் சரியா இருக்கும். இங்க ஹீரோட வீட்டுக்கு சானோ வரும்போது ஹீரோ போய் வெல்கம் பண்ண, இப்ப எதுக்குடா உன்ன மாதிரி யோகா இங்க வரானு அம்மாக்கு காண்டாவான, பிரின்சிபல் தான் நான் இங்க போகணும்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சாங்க போது நம்ம ஹீரோவும், ஏன் பிரின்சிபல் இந்த விஷயத்த சொல்லலையா, இந்த சம்மர் ஃபுல்லாமே வந்து நீ என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போற, உன் கூட நான் ஏன்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சானோ பயந்துருவான். அதுவே ஹீரோட அம்மாவும், நல்ல வேலை கெஸ்டுக்காக சில கிளாஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன், அதெல்லாம் வேஸ்டா போயிருமோன்னு பயந்துட்டேன். அது மட்டும் இல்லாம ஹீரோவை பார்த்துட்டு, ஓகே நீ எப்படியோ அந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒரு குட்டி பொண்ணை யாரையோ காப்பாத்த போயிருந்திருக்க போல, வெக்கேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீயும் ஹாஸ்பிட்டல் இருந்து ரிட்டர்ன் ஆயிட்ட, இருந்தாலுமே நீ மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக உன்னை பத்தி கவலைப்படாம நீ முயற்சி பண்ற அப்படிங்கறதுல சரிதான், ஆனா ரொம்பவுமே புஷ் பண்ணிக்காத, ஏன்னா நீ எப்படி மத்தவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படுறியோ அதே மாதிரி உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கான ஆளுங்களும் இங்க இருக்கிறாங்க, சோ அதனால உன்னை பத்தி கவலைப்படுற நாங்க கவலைப்படுற மாதிரி எதுவும் பண்ணிராதுன்னு அவனுக்கு ஒரு அட்வைஸ் போட, புரியுது மம்மின்ட்டு அதுக்கப்புறம் சானோ உட்கார வச்சு பேசும்போதுதான் அவனுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் அந்த ஹயாக்கி ஐலாண்ட்ல கிடைச்சிருக்காமா, ஆகையால் சீக்கிரம் நான் திருப்பி கிளம்பி போயாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா நானுமே வந்து ஃபேக்கல்டி ரூம்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மறந்து வச்சுட்டேன், நானும் போய் அதை எடுத்தாகணும், வாவேன் ஒன்னா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சானோ தான் பார்த்தா பிரின்சிபலுக்கு கால் பண்றானா, சோ இப்படி கால் பண்ணாலே வந்து நம்மள பிக்கப் பண்றதுக்காக இங்க ஆளுங்க வருவாங்களாமா அப்படின்னு கால் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தா அந்த இடத்துல அந்த பேப்பர் பே இருக்கிறான்ல, அவன் அந்த இடத்துக்கு இந்த மாதிரி டாக்ஸி டிரைவர் மாதிரி வந்திருப்பான். சும்மா சம்மர் வெக்கேஷன்ல அதாவது காசு சம்பாதிக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையில இறங்கிட்டேன், வாங்கலேன் உங்களை ஒரு 5 நிமிஷத்துல கொண்டு போய் ஹேக்கி அகாடமில லேண்ட் பண்ணிடுறேன். அப்ப சானோ, டே உண்மையாலுமே உனக்கு இந்த வேலை கரெக்டா இருக்கும்டா, எதுக்கு தேவையில்லாம மருந்து கண்டுபிடிக்கிறங்கிற பேர்ல சயின்ஸ் லேப கொளுத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்கும் போது, இல்லப்பா சயின்ஸ் தான் ஜாலி, இது சும்மா காசுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொண்டு போய் ஸ்கூல்ல லேண்ட் பண்ணிடுவானா. நம்ம ஹீரோ ஆக்சுவலி ஒரு இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் என்சைக்ளோபீடியா ஒன்னு வச்சிருந்திருப்பான், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பானா. ஓகே இதை எடுத்தாச்சு வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சவன் நம்ம சானோ ஒரு லைப்ரரியில வேலை பார்த்துட்டு இருப்பானா, அந்த லைப்ரரிக்கு போயிட்டு அவனுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கேன், லைப்ரரிக்குலாம் யாரு வர போற, அதனால தான் இங்க வேலைக்காக வந்தேன்னு சொல்லுவானா. கூடவே அந்த டென்மா பையன் இருக்கிறான்ல அவனுமே அங்க இருப்பான். இந்த டென்மா உனக்கு தெரியுமா அப்படின்னு சானோ ஷாக் ஆக, நம்ம ஹீரோவும் தெரியுமே, நம்ம குட்டி பையன் அந்த பூனை பையன் அப்புறம் டனாக்கா வாத்தி இவங்களை எல்லாம் கடத்தின அந்த குரூப்ல இவனும் இருந்தாங்க போது, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ குட்டி பையனே கடத்தி இருப்பேன்னு சொல்லி சானோ கடுப்பாகனா. அதுக்கு அந்த டென்மா, இங்க பாரு தல நான் அன்னைக்கு கடத்தினேன் இன்னைக்கு இல்ல, கடத்தும் போது சொல்லி அனுப்புறேன், அன்னைக்கு வந்து அடிச்சுக்க சரியா. கூடவே நம்ம ஹீரோ கிட்டே ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு, நாங்க ஒரு பெரிய வில்லன் குரூப்ஸ், உனக்கு ஏதாவது வில்லத்தனமா பண்ணணும் எங்களை கான்டாக்ட் பண்ணணுமா. அப்ப ஹீரோ சானோ கிட்ட, டே இங்க பாரு அந்த டென்மாவும் உன்ன மாதிரியே பயங்கர கூலான ஆளா தெரியுறாங்க போது, யாரு அந்த டென்மா கூலான ஆளா அக்கட சூடுங்கும் போது, அந்த டென்மா இந்த ஆனிமே காமிக்ல இருக்கும்ல அந்த மாங்கா அதெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன், பாத்தையா அந்த டென்மா பையன் ஒரு ஆனிமே பைத்தியம், அவன் ஒரு ஒட்டாக்கு, அவனெல்லாம் என் கூட சேர்ந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காது, அவனெல்லாம் கூல்னு சொல்லாதம்பா. அவங்க ஊர்ல அந்த ஒட்டாக்கு அப்படிங்கிற வார்த்தைய ஒரு இன்சல்ட்டா தான் பாப்பாங்க. சோ ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாம இதையே பாத்துட்டு இருக்கிறாங்கிற பேர்ல
சரின்ட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு புக் எடுக்கலான்னு போக அப்ப அங்க வேலை செய்யற ஒருத்தன் வந்துட்டு தல அது உண்மையிலே பயங்கர சூப்பரான புக், யாருமே எடுக்க மாட்டாங்க நினைச்சிட்டு இருந்தேன், எப்படி நீ எடுத்துட்டே இல்ல, கண்டிப்பா இதை படிச்சு முடிக்காம நீ விட மாட்டேன்னு சொல்லிட்டு போவானா. அவ்வளவு சூப்பரான புக்கான்னு நம்ம ஹீரோவும் படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நல்ல அமைதியான ஒரு மாலை நேரத்துல ஒரு புக் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த புக் கடையில இன்னும் 2 பேருமே என் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பயங்கர இடி புயலோட மழை பெய்ய ஆரம்பிச்சதுங்கும் போது அதே மாதிரி வெளியே இடிலாம் இடிக்குமா. சரி நீங்க என்ன நடக்குங்கிறத ரியலைஸ் பண்ணாத நம்ம ஹீரோ திருப்பி அந்த புக் படிக்க ஆரம்பிப்பான். ஓனர் அன்னைக்கு வெளியே போன காரணத்துக்காக அந்த ஒரு புக் கடைய என் கூட வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் கூட நானே பாத்துக்கிட்டு இருந்தாங்க போது நம்ம ஹீரோக்கு அந்த எம்ப்ளாயோட பேரு படிக்கிறது கஷ்டமா இருக்குதா. சரி நம்ம ஒருத்தன் பேரை சானோன்னு இன்னொருத்தன் பேரை டென்மானோ வச்சுக்கோங்க போது டக்குன்னு பார்த்தா அந்த புக்ல இருக்கிற லெட்டர்ஸே வந்து மாறிக்குது. ஓ நாம என்ன பேர் வைக்கிறோமோ அதே பேர் மாறுமான்னு யோசிக்க அந்த இடத்துல சானோக்கும் டென்மாக்கும் ஏதோ உடம்பு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குதா. சரி கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம்னு பார்த்தா டோர் ஓபன் பண்ண முடியல. என்னாச்சுன்னு ஹீரோ கேட்கும் போது அவங்க டோர் ஓபன் பண்ண முடியலன்னு சொல்றாங்களா. அதே மாதிரியான வார்த்தைகள் அந்த புக்லயுமே இருக்குது. பிளஸ் சில புக் அப்படியே அந்த டென்மாவோட தலைமையில விழுகும் போது அதே மாதிரி விழுந்திருக்கான். ஹீரோ ஒரு மாதிரி இதை ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க. என்னாச்சுன்னு சானோ விசாரிக்கும் போது அவனும் எல்லா மேட்டரையும் சொல்றான். ஓகே அப்ப இந்த புக்ல நடக்கிறதுல இங்க நடக்குதோ, ஆனா தேவையில்லாம அந்த புக்ல இருக்கிற கேரக்டருக்கு எங்க பேர் வச்சுன்னு சொல்லி சானோ சண்டைக்கு போயிட்டு இருப்பான். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு இந்த புக்கை ரீட் பண்றதுக்காக ஒருத்தன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பான்ல. ஆனா அப்படி ஒரு ஆளு இந்த இடத்துல வேலையும் பார்க்கல, கஸ்டமரும் கிடையாது. அப்படி இருக்குமா நீ யாரையா பார்த்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ ஒருவேளை அப்படின்னா ஏற்கனவே இந்த புக்கை ரீட் பண்ணி ஒருத்தன் செத்து போயிருப்பானோ, அவன் தான் ஆன்மாவை வந்துட்டு என்னையும் ரீட் பண்ணி என்னையும் சாகடிக்க பாக்குறானோ அப்படின்னு நினைக்கேன். சரி என்னமோ போயிட்டு போகுது, இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகணும்னா ஒருவேளை இந்த புக் நீ முழுசா படிச்சு முடிக்கணும் போலயேன்னு சொல்லிட்டு ரீட் பண்ண ஆரம்பிக்க திடீர்னு அந்த இடத்துல கரண்ட் போக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ அவன் போனோட டார்ச் ஆன் பண்ண அந்த டென்மா பையன் இருக்கிறான்ல அவன் அந்த இடத்துல இறந்து போயிருப்பான். அவன்கிட்ட பல்ஸே இருக்காது. என்ன பண்றது நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியாம டக்குனு அங்க இருக்கிற ஒரு பெண்ணை எடுத்து அந்த புக்ல கிறுக்க ஆரம்பிக்க பார்த்தா அந்த இடத்துல திருப்பி அந்த டென்மாக்கு உயிர் வந்துடும். ஓகே நம்ம எழுதுனா அந்த இடத்துல மாற்றங்கள் ஏற்படுதான்னு யோசிச்சுட்டு இன்னும் ஃபர்தரா எழுதல அப்படின்னு பார்த்தா எழுத முடியல. ஓகே ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதையாவது மாத்த முடியும் போலயேன்னு அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி புதுசா ஒரு கேரக்டர் வருமா. ஐயோ புது கேரக்டருக்கு யார போடலாம், ஸ்டூடெண்ட்ஸ் யாரையாவது போடணும்னா வேண்டாம், இல்ல என் பேரண்ட்ஸ் என் ஃபேமிலி இல்ல என் ஃபேமிலி வேண்டாம், இல்ல வாத்தியாருங்க அவனுங்களும் வேண்டாம், இன்னும் வேற யாராவது இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விடணுமே அப்படின்னு யோசிக்க அப்ப அந்த டென்மா எனக்கு ஒரு நல்ல ஆளை தெரியும்னு அவனோட அந்த வில்லன் குரூப்லயே இருக்கிற போன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருப்பான். சோ அவனை கூப்பிட்டு இருந்திருப்பாங்களா, என்ன ஏதுன்னே கேட்காம அவன் பேரை வந்து அங்க இருக்கிற ஒரு கேரக்டருக்காக பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் கதை போய்கிட்டு இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம ஹீரோ சரி இது இப்படியே விட்டு வைக்க கூடாதுன்னு கண்டமேனிக்கு எழுத ஆரம்பிச்சிருவான். வானத்துல இருந்து ஒரு எரிக்கல் வருது. இந்த பெரிய பையன் அவன் இருக்கிற பேஸ்பால் வச்சு அந்த எரிக்கலை அடிச்சிடறான். இந்த பேப்பர் பையன் என்னன்னா அவன் இருக்கிற கெமிக்கலை யூஸ் பண்ணி நல்ல விஷவாயு கொண்ட செடிகளை வந்து உருவாக்கி வச்சிருந்திருப்பான். ஏதாவது பசங்க பூச்சி பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட பூச்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். திடீர்னு ஒரு ட்ரக் கூட்டமா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள போகும். அந்த இடத்துல நம்ம மிக்கி வாத்தியார் அந்த ட்ரக்கை பிடிச்சி தூக்கி எறிவாரு. ஈவன் இங்க இருக்கிற ஒரு டாக்டரை ஒரு ஏலியன் கிட்னாப் பண்ணிட போகுது அப்படின்னு எழுதியிருக்கேன். நம்ம டகாஷி வாத்தியார் இருப்பார்ல அவரை ஒரு ஏலியன் கிட்னாப் பண்ணிருக்கோம். ஆனா அந்த ஏலியனை பிடிச்சிட்டு உன்ன ரிசர்ச் பண்ணி பாப்போமா அப்படின்னு நினைக்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வியர்டான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஹீரோ எழுதி வச்சுக்கிட்டு இருப்பானா. இறுதியா அந்த புக்ல ஒரு சில பேஜஸ் தான் இருக்கும். பட் நம்ம ஹீரோ எழுதாதங்காட்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தைகள் வர ஆரம்பிக்குது. வித்தியாசமான கைகள் அந்த புக்குள்ள இருந்து வந்துட்டு சைடுல இருக்கிற எல்லாரையும் அது உள்ள இழுத்துக்க போகுது அப்படின்னு ஆரம்பிக்க ஐயோ அது நடந்துடக்கூடாதுன்னு ஹீரோ வேக வேகமா எங்கிட்ட இருக்கிற இந்த டீமன்ஸை எக்ஸர்சைஸ் பண்ற பவரால இந்த புக்ல இருக்கிற சாபம் வந்து போயிடும் அப்படின்னு எழுதி வைக்கும் போது அந்த புக்கு திருப்பி நார்மல் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இறுதியா ஒரு பேஜ் இருக்குதுல அதுல இந்த மாதிரி புக்கோட சாபம் கம்ப்ளீட்டா போயிருச்சு, இருக்கிற எல்லாருமே ஹாப்பியா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ண அவ்வளவுதான். அந்த புக் அப்படியே காத்துல பறந்துட்டு அப்புறம் திருப்பி கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிருது. அப்பதான் அந்த புக்ல ஆத்தரோட பேஜ் பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோக்கு இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ண இருக்கிறான்ல அவனோட பேர்லாம் போட்டிருந்திருக்கும். அவன் உயிரோட இருக்கும் போது புக் எழுதி பப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சிருந்திருப்பான். பட் எந்த ஒரு ஒர்க்குமே பப்ளிஷ் ஆயிருந்திருக்காது. அதனால தான் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு யோகாயா மாதிரி அவனோட புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நம்ம ஹீரோஸ் கிட்ட எல்லாம் ஓ உண்மையிலே இறந்து போனவனோட புக் தானா இது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப டென்மா தான் சொல்லுவான் ஒருவேளை அந்த ஆள் ஏற்கனவே இறந்து போனங்காட்டி அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் உங்ககிட்ட இந்த புக்கை கொடுத்திருப்பான் போல. இதை கேட்ட ஹீரோவுமே ஓகே அப்படின்னா இது நல்ல விஷயம் மாதிரி தான் தெரியுது. ஆனா இதுல நடக்கிறதுல உண்மையாகும் அப்படின்னா நான் கண்டதை எழுதுறதுக்கு பதிலா நமக்கு தேவையானது எழுதிருக்கலாமே. ஐயோ தேவையில்லாம இவ்வளவு பேஜஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாரும் புலம்ப இவ்வளவு பட்டதுக்கு அப்புறம் திருந்த மாட்டீங்களா, ஏதாவது எடுத்து அடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிருங்கடான்னு சாணம் கத்திக்கிட்டு இருக்கேன். அங்கே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா தேங்க்யூ.